ஹலோ மக்களே, நிறைய பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்னன்னு மீனிங்கே தெரியாமல் இருக்கீங்க. எங்களுக்கு தெரியாதா, நீங்கள் சொல்ல வந்துட்டீங்களா அப்படிலாம் கேட்காதீங்க. நிறைய பேர் புரிஞ்சு வச்சுட்ருக்குது என்ன தெரியுமா? ரிலேஷன்ஷிப்புன்னா செக்ஷுவல் 4 செவத்துக்குள்ளே பின்னி பிணைவது, அதுதான் ரிலேஷன்ஷிப். நெவர், அது கிடையாது. ரிலேஷன்ஷிப் என்பது ஒற்றுமை, அன்பு, உண்மை, ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இருப்பது. மனைவிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா கணவன் போய் நிற்பது, கணவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா மனைவி விட்டு கொடுக்காமல் பேசுவது, பரஸ்பரம் மரியாதை கொடுப்பது, நம்பிக்கையை உருவாக்குவது. சரிங்களா? எனக்கு ஒன்றுனா என் கணவர் நிற்பார், என் சொந்த பந்தம் நிற்கும், என் உறவுகள் நிற்கும் அப்படின்ட்டு தன்னம்பிக்கையோடு ஒருவர் இருக்கிறார் அப்படி என்றால் அதுக்கு பேர் தான் உறவு, நல் உறவு, மரியாதை. சரிங்களா? ஆழ்ந்த அன்பு, இரக்கம், இதுக்கு பேரெல்லாம் தாங்க விட்டு கொடுக்காமல் இருப்பது. இதுக்கு பேரெல்லாம் சேர்ந்தது தாங்க ரிலேஷன்ஷிப்பு. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்னா ஒன்லி செக்ஸ், அந்த பெட்டுக்குள்ளே உருள்வது, அதுதான் கிடையாது. அதை மாற்றிக்குங்க. உண்மை, அன்பு, பரஸ்பரம் மரியாதை கொடுத்தல், ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் வாழ்வது, உண்மையாக இருப்பது, துரோகம் செய்யாமல் இருப்பது, நம்பிக்கையை உருவாக்குவது, துன்பத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு போய் நிற்பது, உதவி செய்வது, உறவுகளை வளர்ப்பது, இதுக்கெல்லாம் பேர் தான் ரிலேஷன்ஷிப், நல் உறவு அப்படின்னு அர்த்தம். அதனால் ரிலேஷன்ஷிப்னால் வெறும் செக்ஸ் அப்படின்னு மட்டும் நினைக்காம நல்ல உறவுகளை வளர்த்தெடுப்போம். சரிங்களா? இதுக்கு மாறுபட்ட கருத்துக்கள் உங்களிடம் இருக்குன்றது எனக்கு தெரியும். கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ண நான் ரெடியாக இருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.